இந்த உலகம் விண்வெளியில இருந்து பார்க்குறப்போ ரொம்ப அழகா, பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா, அப்படிப்பட்ட உலகத்துக்குள்ள சில இடங்களானது மனுஷனுங்க வாழ தகுதியற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட இடங்கள்ல ஒரு 10 இடங்கள பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்போதான் இந்த உலகமானது மனுஷனுங்கள தாண்டி இன்னும் சில ஜந்துக்களுக்கு சொந்தம்னு உங்களுக்கே புரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போவோம். 10வதா நான் சொல்லப் போற இடம் தான் அண்டார்டிகா. பார்க்கறதுக்கு என்னமோ நார்மலான குளிர் மாதிரி தான் தெரியும். ஆனா உங்களோட ரத்தத்தை உறைய வைக்கிற அளவுக்கு அந்த குளிர் இருக்கும். ஃப்ரீசிங் பாயிண்ட்னு சயின்ஸ்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது 0°C. இந்த ஒரு டெம்பரேச்சர்ல தான் ஒரு லிக்விட் சாலிட் ஆகுற ஒரு ஸ்டேட். ஆனா அண்டார்டிகால இருக்கிற டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா -80°. அதாவது ஃப்ரீசிங் பாயிண்ட்டை விட இன்னும் கீழே. இப்படிப்பட்ட ஒரு டெம்பரேச்சர் உங்களோட ஸ்கினை வித்தின் செகண்ட்ல உறைய வச்சிரும். மூச்சு விட முடியாமலும் ஆக்கிரும். அங்க இருக்கிற குளிரான காற்று உங்களை அன்கான்ஷியஸ் ஆகிற ஸ்டேட்டுக்கும் தள்ளும். இந்த ஒரு இடத்துல டவுன்ஸ்லாம் இல்லை, பெர்மனன்ட் சிட்டிசன்ஸும் இல்லை, வெறும் ஐஸ் மட்டும் தான் இந்த இடம் ஃபுல்லாவே நிறைஞ்சு கிடக்கும். ஏன்ஷியன் காலத்துல அண்டார்டிகால நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க. ஆனா அங்க நடந்த டெம்பரேச்சர் சேஞ்சஸ்னால மனித இனம் வாழ்றதுக்கு தகுதியற்ற நிலமா இந்த இடம் மாறி இருக்கு. இந்த இடம் பத்தி ரிசர்ச் பண்ண ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அண்டார்டிகாவானது நிறைய பேரோட சாவுக்கு காரணமா இருந்திருக்கு. அப்படி இறந்து போனவங்களோட ஆத்மா இன்னும் அங்கேயே உலாவிக்கிட்டு வருவதாகவும் பல வகையான அலறல் குரல்களும் கேட்கிறதா எழுதியிருக்காரு. இதெல்லாம் வெறும் ஹெலுசினேஷனா இல்ல உண்மையானு அங்க போனவங்களுக்கு தான் தெரியும். இதுல என்ன ஒரு விஷயம்னா, நம்மலாம் பூமி மனித இனத்துக்கு சொந்தம்னு நினைக்கிறோம். ஆனா சில இடங்களானது இயற்கையோட டெரிட்டரி. ஒருவேளை அங்க போகணும் வாழணும்னு நினைச்சா மரணம் ஒன்றுதான் வழிவகுக்கும். 9வதா சொல்ல போற இடம் யுஎஸ்ஏல மார்ஷல் ஐலண்ட்ல இருக்கு. இதுதான் பிக்கினி அத்தால்னு சொல்லுவாங்க. எட்டையிலிருந்து இந்த இடத்த பார்க்குறப்போ கிளியரான கடல் அலைகள், எட்டையிலிருந்து வரக்கூடிய அந்த காத்து பார்த்தீங்கன்னா நம்மள ஒரு நொடி இயற்கையை ரசிக்க வைக்கும். ஆனா இப்படிப்பட்ட அழகான காட்சிக்கு பின்னாடி மனுஷனுங்க உருவாக்குன ஒரு பயங்கரமான வரலாறு இருக்கு. த மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ் ஆன் எர்த்னு இந்த இடம் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் இயற்கையோட அமைப்பு இல்லை, மனுஷனுங்க பண்ண ஒரு காரியம் தான் காரணமா வழிவகுத்திருக்கு. 1945 வருஷத்திலிருந்து 1958 வருஷம் வரைக்கும் ஏறக்குறைய 23 நியூக்ளியர் டெஸ்ட் இந்த பிக்கினி அத்தால்ல செஞ்சிருக்காங்க. சாதாரணமான நியூக்ளியர் டெஸ்ட் இல்ல, இதெல்லாம் ஹிரோஷிமால நடந்த எக்ஸ்ப்ளோஷனை விட எத்தனையோ ஆயிரம் டைம்ஸ் பவர்ஃபுல்லான பாம்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க செஞ்ச டெஸ்ட்னாலே இயற்கையே சீரழிஞ்சிருக்கு. இதை நான் சும்மா சொல்லல, அவங்க செஞ்ச டெஸ்ட்னால அங்க உள்ள காத்து, தண்ணி, அங்க உள்ள ஒவ்வொரு தாவரங்களும் பாய்சனஸ் ஆயிருக்கு. எத்தனையோ வருஷம் கழிச்சு கூட இங்க உள்ள பாய்சன்ஸ் குறையலன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இப்போ வரைக்கும் மனித இனம் வாழ தகுதியற்ற இடமா பிக்கினி அத்தால் அமைஞ்சிருக்கு. 8வதா சொல்ல போற இடம் தான் துர்க்மெனிஸ்தான்ல இருக்கிற த டோர் டு ஹெல்னு சொல்லப்படுற ஒரு இடம். இங்க நம்மளோட பூமியானது இப்போ வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சயின்டிஸ்ட் இந்த இடத்த டர்வாசா கேஸ் கிரேட்டர்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க உள்ள லோக்கல் ஆளுங்க வந்து இதை டோர் டு ஹெல்னு சொல்லுவாங்களாம். எப்படிப்பட்ட பெயரை சொன்னாலும் இது ஒரு அன்நேச்சுரலா உருவாகின இடம்னோ என்னமோ நம்மளோட பூமியில கிராக் விடப்பட்டு உள்ளுக்குள்ள இருந்து நெருப்பானது வெளியே வர மாதிரியான இடமாகவும் இதை சொல்லியிருக்காங்க. 1971ல சோவியத் சயின்டிஸ்ட் இந்த ஒரு இடத்துல நேச்சுரல் கேஸ்க்காக பூமியை ட்ரில் பண்ணியிருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஒரு மேசிவான எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. அங்கிருந்து ஒரு 70 மீட்டர் வைட்லயும் 20 மீட்டர் டீப்லயும் பெரிய ஹோல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அது கூடவே பாத்தீங்கன்னா பாய்சன் கொண்ட மீத்தேன் கேஸ் அந்த இடத்துல 24 மணி நேரமும் வெளியாகிக்கிட்டு இருந்திருக்கு. ஒருவேளை இதை கண்ட்ரோல் பண்ணாம இருந்தா சுத்தி இருக்கிற ஆட்களுக்கு விபரீதமா முடிஞ்சிரும்னு நினைச்சு சயின்டிஸ்ட் ஒரு ஷாக்கிங்கான டிசிஷனை மேக் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன தீக்குச்சி மூலியமா நெருப்பு உண்டாக்குனாங்க. இவங்கெல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, ஒருவேளை தீக்குச்சியை வச்சு நெருப்பை உண்டாக்கிட்டோம்னா கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த ஹோல்குள்ள இருக்கிற கேஸ் மொத்தமா அழிஞ்சிரும். இப்படி இவங்க நினைச்சதுக்கு பின்னாடி இயற்கையை வந்து ஒரு பயங்கரமான விஷயம் பண்ணியிருக்கு. அன்னைக்கு அவங்க பரப்பின நெருப்பு இன்னும் வரைக்கும் அணையாம எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. சுமாரா 50 வருஷமா த டோர் டு ஹெல்னு சொல்லப்படுற இடம் மனித இனம் வாழ தகுதி இல்லாத இடமா அமைஞ்சிருக்கு.
எட்டாவதா சொல்ல போற இடம் தான் தி ஹையஸ்ட் டெம்பரேச்சர் கொண்டுள்ள ஒரு இடம், டெத் வேலின்னு சொல்லுவாங்க. இது கலிபோர்னியால இருக்கிற ஒரு பாலைவனம். இங்க சூடான இடம்னு சொல்லக்கூடியது சுமார் 50 டிகிரி மேல இருக்குமா. மினி அவன் மாதிரியான இடம் தான் இது. ஈவன் உங்களோட வேர்வை கூட ஈஸியா எவாபரேட் ஆகுற அளவுக்கு சூடா இருக்குமா இந்த இடம். வரலாறுல இந்த இடம் பாத்தீங்கன்னா 1800வது வருஷத்துல தான் தெரிய வந்திருக்கு. ஒரு குரூப் ஆஃப் டிராவல்ஸ் பாத்தீங்கன்னா ஊரா போயிட்டு கோல்டை வந்து சர்ச் பண்ணுவாங்க. இந்த பாலைவனத்துல போயிட்டு கோல்டு இருக்கான்னு செக் பண்றது, அதுக்கப்புறம் அந்த ஒரு மெத்தல் டிடெக்டரை வச்சு கோல்டு இங்கே இருக்கா அங்கே இருக்கா மண்ணுக்குள்ளே புரட்டி பார்க்குறது, இந்த வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் இந்த வேலையை இவங்க பார்த்துருக்காங்க. இது ஒரு நார்மலான இடம்னு நினச்ச அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துக்கு போன இவங்க எல்லாருமே பாதை மாதிரி எங்கெங்கேயோ போயிட்டாங்க. கையில் வச்சிருந்த தண்ணி கூட இவபோரேட் ஆயிருக்கு. இவங்க எடுத்துகிட்டு போன குதிரையானது மயக்கமாயிருக்கு. அவ்வளோ வெயில்ல இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. ஆனா கொஞ்சம் வருஷம் கழிச்சு இந்த டெத் வேலியில இவங்களோட எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஈவன் இப்போ வரைக்கும் மாடர்ன் டெக்னாலஜிஸ்னால கூட இங்க உள்ள சூடான இயற்கையை எதிர்கொள்ள முடியல. ஈவன் நிறைய டூரிஸ்ட் ஆட்கள் சேலஞ்ச் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து இறந்து போன கதைகள் நிறையவே இருக்கு. அதனாலதான் டெத் வேலி சொல்லப்படுற இந்த இடம் மனித இனத்துக்கு சொந்தமான இடமே இல்லை. ஆறாவதா சொல்ல போற இடம் தான் பிரேசில்ல இருக்கிற ஸ்னேக் ஐலண்ட்னு சொல்லப்படுற ஒரு இடம். இந்த இடத்தை பத்தி தெரியாத ஆட்களே கிடையாது. ஏன்னா அங்க நடக்கிற அமானுஷங்களுக்கு பல வகையான கதைகளை வந்து சித்தரிச்சிருக்காங்க. நீங்க நடக்கிற ஒவ்வொரு கால் தடத்துக்கு கீழே ஒரு பாம்பு பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கோல்டன் லேண்ட்சைட் வைப்பர்னு சொல்லக்கூடிய ஒரு பாம்பு. அதோட விஷம் மனுஷனங்களோட செதைகளை மெல்ட் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா. அது மட்டும் இல்லாம மனுஷனங்களோட செல்ஸை டிஸ்ட்ராய் பண்ணுமா. சின்னதா ஒரு கடி போதும், அடுத்த கடமே பொட்டுன்னு போயிடுவீங்க. ஈவன் மெடிக்கல் ஹெல்ப்போட இந்த ஸ்னேக் ஐலண்ட்குள்ள நீங்க போனா கூட உயிரோட வருவீங்களான்னு சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பாம்பு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்னேக் ஐலண்ட்ல இருக்கு. தப்பிக்கணும்னு நினைச்சா கூட முடியாது. ஏன்னா நீங்க பாக்குற மரங்கள்ல, கீழே தரையில, நிலத்துல, பாறைகள்ல எல்லா இடத்துலயும் ஆட்கொண்டது தான் இந்த ஸ்னேக் ஐலண்ட். ஈவன் கவர்மெண்ட்ஸே பாத்தீங்கன்னா மக்களோட சேஃப்டிக்காக மனுஷனுங்க இங்க போக கூடாதுன்னு ஒரு தடையை விதிச்சாங்க. அன்னையில இருந்து இன்னும் வரைக்கும் மனித குலமே பயப்படுற ஒரு இடம்னா அது ஸ்னேக் ஐலண்ட் தான். ஐந்தாவதா சொல்ல போற இடம் தான் மரியானா ட்ரென்ச்சோட டீப்பஸ்ட் ரீஜன் சொல்லக்கூடிய ஒரு இடம். சேலஞ்சர் டீப்னு சொல்லுவாங்க. சன்லைட்டோட வெளிச்சம் கூட இல்லாம ஃபுல்லா டார்க்கா காட்சி அளிக்கிற இந்த ஒரு மரியானா ட்ரென்ச்சோட டீப்பஸ்ட் ரீஜன் 11 கிலோமீட்டர் ஆழமானது. இதோட ஆழத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எவரெஸ்ட் மவுண்டனை மரியானா ட்ரென்ச்சோட கம்பேர் பண்ணா எவரெஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மூழ்கிரும். அந்த அளவுக்கு டீப்பா இருக்கிற மரியானா ட்ரென்ச். அங்க இருக்கிற பிரஷர் நம்ம மனுஷனுங்களை ஒரு நொடியில சாகடிக்க முடியும். மனுஷனுங்கனால இந்த ஒரு இடத்துல சர்வைவ் பண்றது இம்பாசிபிளான ஒரு விஷயம். ஈவன் எக்ஸ்ட்ரீமான ப்ரொடெக்ஷன் அணிஞ்சிருந்தா கூட சர்வைவல்னு ஒன்று கேரண்டியா நம்ம கொடுக்க முடியாது. இந்த இடம் மனுஷனுங்களை தாண்டி பல வினோதமான கிரீச்சர்ஸ்க்கு வந்து சொந்தமானது. இங்க உள்ள கிரீச்சர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னுக்கு நம்ம சேனல்ல ஸ்கேரியஸ் கிரீச்சர்ஸ் இன் டீப் ஓஷன் ஒரு வீடியோல நான் பேசியிருப்பேன். மறக்காம அதை போய் பாருங்க. அப்போதான் என்ன இந்த பயங்கரமான கிரீச்சர்ஸ் நம்ம மரியானா ட்ரென்ச்ல இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். சேலஞ்சர் டீப்னு சொல்லப்படுற இந்த இடத்துல மனுஷனுங்களோட கால் தடமே பதியலன்னு நம்ம சொல்ல முடியாது. இருக்காங்க, ஆனா அவங்க சொன்ன கதை, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஒரு மறைக்கப்பட்ட டார்க்கான வரலாறு. நாலாவதா சொல்ல போற இடம் தான் செர்னோபில் ரியாக்டர் 4. இங்க நடத்தப்பட்டது ஒரு சிம்பிளான நியூக்ளியர் டெஸ்ட் இல்லை. ஆனா அதுக்கப்புறம் மனித வரலாற்றை திருப்பி போடுற மாதிரியான ஒரு டிசாஸ்டர் இங்க நடந்திருக்கு. அங்க நடந்த ஒரு மேசிவான எக்ஸ்ப்ளோஷன். அது மூலியமா காத்துல பரவன ரேடியேஷன் சொல்லப்படுறது நெருப்பு இல்ல, பாய்சன் இல்ல, அதுக்கு ஸ்மெல் இல்ல, கலர் இல்ல, சவுண்ட் இல்ல. அதனால அந்த இடத்து பக்கமா இருந்த ஆட்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம சகஜமா இருந்தாங்க. குழந்தைங்க சந்தோஷமா விளையாண்டுகிட்டும் இருந்தாங்க. ஈவன் இந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் ப்ரொடெக்ஷனே இல்லாம ரேடியோ ஆக்டிவ் இஃபெக்ட் ஆகின பொருட்களை தொட்டதால, அங்க காத்தோட காத்தா கலந்த ரேடியோ ஆக்டிவை சுவாசிச்சதால பல நாட்கள் கழிச்சு எத்தனையோ பேர் மர்மமான முறையில இறந்தாங்க. ரியாக்டர் 4ல எக்ஸ்ப்ளோட் ஆகின ரேடியோ ஆக்டிவ் ஹிரோஷிமால இருக்கிற ரேடியோ ஆக்டிவை விட பல மடங்கு ஸ்ட்ராங் ஆனது. இப்ப கூட இந்த இடம் ரியாக்டர் 4 கான்கிரீட்லயும் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்லயும் கொண்டு அமைச்சிருக்காங்க. அதுக்கு பேர் கூட சர்கோஃபேகஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனா இன்னமும் அங்க ரேடியோ ஆக்டிவ் ஸ்டீல் லீக் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. இங்க ஒருவேளை மனித இனம் கால் தடம் பதிக்கிற நிலைமை வந்தா அடுத்த கணம் ரேடியோ ஆக்டிவால நம்ம சாவோம். மூன்றாவதா சொல்ல போற இடம் தான் எவரெஸ்ட் மலை. இங்க தான் மனுஷனுங்களோட உடம்பு தாக்கு பிடிக்கவே முடியாத ஒரு இடம்னு சொல்லியிருக்காங்க. டெத் ஜோன்னு சொல்லப்படுற ஒரு இடம். இங்க ஆக்சிஜனோட லெவல் ரொம்ப குறைவாவே இருக்கும். அதனால மனுஷனுங்க சர்வைவ் பண்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஒவ்வொரு வாட்டி மூச்சு விடுற அப்பவும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட உடம்பு வீக் ஆகுறத உங்களாலே உணர முடியும். ஒருவேளை போதுமான ஆக்சிஜன் உங்களோட பிரெயினுக்கு போகலைன்னா பலவிதமான ஹலூசினேஷன் உங்களுக்கு வரும். அது மூலியமா இறப்புக்கு கூட வழிவகுக்கும்.
வகுக்கும். நீங்களாம் எவரெஸ்டோட முனைக்கு போனாலே உங்க விரல்களானது மறுத்து போகும், ஏன் உறைஞ்சி கூட போகும். ஒரு ஹெம்மரை வச்சு அடிச்சா ஐஸை உடைக்கிற மாதிரியான சவுண்டு கேட்கும். அது மூலியமா உங்களோட கையை பார்த்தீங்கன்னா ஐஸ் மாதிரி உடைஞ்சு போகும். இந்த இடம் ஸ்லோவா உங்களை சாகடிக்கும். எவரெஸ்டோட முனையை நீங்க தொடணும்னு நினைக்கிறது சாவுக்கு நிகரா போகிறதுக்கு சமம். இரண்டாவதா சொல்ல போற இடம் தான் நாட்ரோன்னு சொல்லப்படுற ஒரு ஆறு. பார்க்கிறதுக்கு என்னமோ ரொம்ப அழகாவே இருக்கும். அந்த ஆத்தோட தண்ணி ஷைன் பண்ற நிறங்கள் உங்களை அட்ராக்ட் கூட பண்ணும். இதெல்லாம் எட்ட இருந்து பார்க்குற வரைக்கும் தான். ஆனா உண்மை கதைக்கு இந்த ஒரு ஆறு தான் ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் லேக் இன் எர்த்னு சொல்லியிருக்காங்க. இங்க தான் தண்ணியானது எவ்வளவு பவர்ஃபுல்லான வெப்பன்னு உணரக்கூடிய ஒரு இடம். இங்க உள்ள தண்ணிக்கு அதிகப்படியான சோடியம் கார்பனேட் இருக்கு. சோடியம் கார்பனேட் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஈஜிப்ட்ல மனுஷங்களோட உடம்பை பிரிசர்வ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு கெமிக்கல். அப்படிப்பட்ட ஒரு டெட்லியஸ் கெமிக்கல் இந்த தண்ணியில கலந்துருக்கு. ஈவன் இந்த ஆத்துல இருக்கிற தண்ணியோட டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா சுமார் 60 டிகிரி வரைக்கும் போகுமா. அந்த அளவுக்கு சூடா இருக்குமா. இவ்வளவு சூடு உங்களோட ஸ்கின்னையும் பர்ன் பண்ண முடியும். தப்பி தவறி இந்த ஆத்துக்குள்ள விழுந்த மிருகங்கள் இன்ஸ்டன்டா செத்துரும். இதுல தி மோஸ்ட் ஹாரிஃபையிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க விழுந்த மிருகங்களோட உடல் அப்படியே செல்ல மாதிரி இருக்கும். உடலானது அப்படியே கல்லு மாதிரி போயிடும். ஏறக்குறைய மெடுசாவை பார்த்தா கல்லு மாதிரி ஆகிட்டோம்ல, அந்த மாதிரி தான் இங்க உள்ள ஆறும். மித்துன்னு சொல்லப்படுற மெடுசாவோட கேர்ஸ் இந்த ஆத்துக்கு இருக்குதுன்னு சொன்னா மிகையாகாதுன்னு தான் எனக்கு தோணுது. கடைசியா முதலாவதா சொல்ல போற இடம் எத்தியோப்பியால இருக்கிற டனாங்கில் டிப்ரெஷன் சொல்லப்படக்கூடிய ஒரு இடம். தி ஹாட்டஸ்ட் இன்ஹாபிட்டட் ரீஜியன் ஆன் த பிளானட்னு சொல்லுவாங்க. 50 டிகிரிக்கு மேல இந்த இடத்தோட டெம்பரேச்சர் இருக்குமா. ஆனா வெறும் சூடான ஆறு மட்டும் இந்த இடத்த நான் ஒன்னாவது வச்சதுக்கு ரீசன் இல்ல. டனாக்கிலோட கிரவுண்ட் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற உலகம் மாதிரி இன்னொரு உலகம் மாதிரி இருக்குமா. பிரைட்டான yellow கலரு, பச்சை பசைன்னு, அப்புறம் ஆரஞ்சு கலர்ல அந்த இடம் ஃபுல்லாவே ரொம்ப அழகா காட்சி அளிக்கும். ஆனா இந்த நிலம் பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் ஆசிட்டை ஜெனரேட் பண்ணுது. அதனாலதான் இங்க இருக்கிற ஆறு ஃபுல்லா எப்போதுமே பபிளா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நொடியும் ஆசிட் என்வாயர்மெண்ட் கூட ரியாக்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. இங்க மூச்சு விடுறதே பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமான ஒரு விஷயம். இது கூடவே இந்த இடம் பக்கமா எர்த்தா ஆலின்னு சொல்லப்படுற ஒரு வால்கேனோ இருக்கு. பெர்மனண்டா லாவா லேக்கை இது உருவாக்கும். ஒரு வேளை மனுஷனுங்க இங்க வாழணும்னு நினைச்சா அதுக்கு வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் நேரத்துல டீஹைட்ரேஷன்ல செத்துருவாங்க. இங்க வெளியாகிற டாக்ஸிக் கேஸ் உங்களோட கண்ணு, லங்ஸ், லீவர் எல்லாத்தையும் உங்களோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் டேமேஜ் பண்ணிடும். ஈவன் இந்த ஒரு இடத்த பாத்தீங்கன்னா the closest place to hell on earth அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு பேருக்கு 1000% தகுதியானதுன்னு நான் சொல்லுவேன். இப்போ நான் சொன்ன எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஷனல் கதை இல்லை, உண்மையா உலகத்தில் இருக்கிற ஒரு இடம். நம்மலாம் நினைக்கிறோம் இந்த உலகம் நமக்கு தான் சொந்தம், நம்ம தான் பிரைமரி யூஸ் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு. ஆனால் இயற்கையானது நமக்கே சில பவுண்டரிஸ் கொடுத்துருக்கு. அந்த ஒரு பவுண்டரிஸை உடைக்கணும்னு நினைக்கிறது மனித குலத்தை மரண வாசலுக்கு எடுத்து போறதுக்கு சமம். எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இயற்கையால உருவாக்கின இந்த இடத்துலலாம் யாரு தான் வசிப்பா, எதுக்காக இந்த இடம் இருக்கு? இது எல்லாத்துக்குமே பதில் காலம் தான் நமக்கு சொல்லும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் டிகிட் விஷன்.